வணக்கம். நான் உங்கள் கலைச்செல்வன். தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் கீழடி. தமிழனுடைய பெருமையை பறைசாற்றக்கூடிய இடம் இந்த இடம். இந்திய தொல்லியல் துறையானது 1861ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே முதலாக அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடம் தமிழ்நாடு தான். அந்த இடம் ஆதிச்சநல்லூரில் தான் முதலாக 1876ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி நடைபெற்றது. அதற்கு பிறகு 1947ஆம் ஆண்டு அரிக்கமேட்டில் நடைபெற்றது. பிறகு 1965ஆம் ஆண்டு காவிரி பூம்புகார்பட்டினத்திலே இந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அந்த அகழ்வாராய்ச்சியினுடைய முடிவுகள் எதுவுமே அறிவிக்கப்படவில்லை. 1924ஆம் ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதை கண்டுபிடித்தவர் தான் ஜான் மார்ஷல் என்ற ஆங்கிலேயர். இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்து வெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு 2014ஆம் ஆண்டு கீழடியில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ற தொல்லியல் ஆய்வாளர். அவர் அப்போது தொல்லியல் துறையிலே கண்காணிப்பாளராக பணியாற்றி வந்தார். 2014 முதல் 2017ஆம் ஆண்டு வரை அவர் இந்த பணியை மேற்கொண்டார். அதற்கு பிறகு இந்த பணியிலே அவர் இடமாறுதலுக்கு பிறகு பணியிலே தொய்வு ஏற்பட்டுவிட்டது. அவர் இந்த அகழ்வாராய்ச்சி செய்யும்போது பல அரிய பொருட்கள் கிடைத்தன. அவைகளெல்லாம் நாம் பார்ப்போம், வாருங்கள். இந்த அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் இவைகள். இதில் இருந்த பொருள் எல்லாம் அருங்காட்சியகத்திலே கொண்டு செல்லப்பட்டு விட்டன. நிறைய அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் இவைகள் எல்லாம். இந்த உரைக்கிணறு அப்படியே இங்கே வைத்திருக்கின்றார்கள். இந்த உரைக்கிணறு இதனுடைய காலம் 2600 ஆண்டுகள் பழமையானது. இங்கே இருக்கக்கூடிய பொருள்களுடைய காலங்கள் எல்லாம் 2600 ஆண்டுகள் பழமையானது. சிந்து சமவெளி நாகரிகம், அந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய காலம் என்ன அப்படின்னு சொன்னாக்க 2200 ஆண்டுகள். அதற்கு முன்பு வேதகால நாகரிகம் தான் ரொம்ப பழமையானது என்ற கருத்து நிலவி கொண்டிருந்த நிலையில் சிந்து சமவெளி நாகரிகம் சிறப்பாக இருந்தது. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ போன்ற நகரங்கள் எல்லாம் நகர நாகரிகம் அங்கு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடித்ததற்கு பின்னாலே. அதற்கு பிறகு அதை விட பழமையானது இப்போ கீழடி. இதில் கிடைத்த பொருட்கள் எல்லாம் 2600 ஆண்டுகள் பழமையான பொருட்கள். ஆதிச்சநல்லூரில் கிடைத்த பொருட்கள் அவைகளெல்லாம் ஆய்வு செய்த போது ஏறக்குறைய 4000 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம். அங்கே தமிழர்களுடைய நாகரிகம்தான் பழமையான நாகரிகம் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிய வருகிறது. இப்போது நாம் அருங்காட்சியகத்திற்கு செல்வோம். இப்போது நாம் அருங்காட்சியகத்திற்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், உள்ளே செல்வோம். இந்த அருங்காட்சியகம் தமிழ்நாடு அரசால் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களால் மார்ச் மாதம் 5ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இப்பொழுது நாம் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றோம். முதலில் வைகையும் கீழடியும் என்ற பகுதிக்கு சென்றிருக்கின்றோம். அதில் உள்ள பொருட்களை நாம் பார்க்கலாம். இந்த கீழடி வைகை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. அங்கு கிடைத்த பொருட்கள் அவைகளெல்லாம் அங்கே காட்சிப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் நாம் கண்டுகளிக்கலாம். ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகளை கல்வி சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லும் பொழுது கீழடி போன்ற இடங்களுக்கு அழைத்து சென்று காட்டினால் அவர்களுக்கு தமிழர்களுடைய நாகரிகம், வாழ்வியல் முறை இவைகளை பற்றி வெகுவாக அறிய முடியும். இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த அரங்கம், அந்த கூடம் வைகையும் கீழடியும் மொத்தம் 6 பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாம் திரையரங்கத்திற்குள்ளே இருக்கின்றோம். மிக அழகாக ஒரு திரையரங்கம் அங்கே கட்டப்பட்டிருக்கின்றது. அதிலே அந்த கீழடி பற்றிய தமிழர்களுடைய வாழ்வியலை பற்றிய குறும்படம் காட்டப்படுகின்றது.
அதை அடுத்து நாம் சென்றால் அடுத்த அரங்கம் நிலமும் நீரும் என்ற அரங்கம். அதற்குள் சென்றால் அங்கு கிடைக்கக்கூடிய பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எலும்புக்கூடுகள், அங்கு கிடைத்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொன்றாக அந்த உறைகிணறு, கிணற்று பாசனம் மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்கக்கூடிய அந்த கலன்கள் எல்லாம் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகளையெல்லாம் பார்க்கும்பொழுது நீர் மேலாண்மையை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் அடுத்து நாம் எல்லாம் காணக்கூடிய இடம் களம் செய்கோ. இங்கு அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட மண்பானைகள், வெள்ளை நிற பானைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு விதமான மண்பாண்டங்கள், மண்பாண்டங்கள், கருப்பு சிவப்பு வண்ணத்துடன் கூடிய மண்பாண்டங்களும் அங்கு உண்டு. எவ்வளவு அழகாக அந்த பானை இருக்கிறது என்பதை நாம் காணலாம். இவைகள் எல்லாமே 2600 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மக்கள் பயன்படுத்திய பொருட்கள். வெள்ளை நிற பானை. அதை அடுத்து சென்றால் ஆடையும் அணிகலனும் என்ற ஒரு பகுதி. அங்கே பருத்தியிலிருந்து ஆடைகள் செய்யப்பட்ட விவரங்கள் அங்கே உண்டு. நூல் நூற்பதற்கு தக்களி என்ற கருவியை அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அணிந்த ஆபரணங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயன்படுத்திய இரும்பு பொருட்கள், ஆணிகள், உளி போன்ற பொருட்கள் அங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. 2600 ஆண்டுகளுக்கு பழமையான அந்த ஆணிகள், அவைகளை நாம் அங்கே காணலாம். நெசவு தொழிலில் அவர்கள் எவ்வாறு சிறந்து விளங்கினார்கள் என்பதற்குரிய ஆதாரங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு அறையிலும் தொலைக்காட்சி பெட்டிகளும் உண்டு. அங்குள்ள பொருட்கள் அங்கே நாம் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலே பார்க்கலாம். நெசவு செய் போன்ற குறிப்புகள் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. அவர்கள் அணிந்த ஆபரணங்கள், மணிகள் அவைகளெல்லாம் கிடைத்திருக்கின்றன. அடுத்து கடல் வணிகம் என்ற தலைப்பிற்கு செல்லும் பொழுது அங்கே கப்பல், அவர்கள் பயணம் செய்த கப்பல் மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அவர்கள் வாணிபம் செய்த அந்த குறிப்புகள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. பண்டமாற்று முறையிலே அவர்கள் இங்குள்ள பொருட்களை அங்கே கொடுத்து, அங்குள்ள பொருட்களை, வெளிநாட்டில் உள்ள பொருட்களை இங்கே வாங்கி வந்திருக்கின்றார்கள். அடுத்து வாழ்வும் வளமும் என்ற பகுதி, 6வது பகுதி இது. இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி. அங்கே பானைகளில் அவர்கள் எழுதிய எழுத்துக்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இது மிக அரிதான ஒரு காட்சி. 2600 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எழுத படிக்க தெரிந்திருக்கிறார்கள், கல்வி அறிவு பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி. இந்த பொருட்களை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது கல்வி அறிவு பெற்றிருப்பது தெரிய வருகிறது. அந்த பானை ஓடுகளில் ஆதன், உதரன், திசன் போன்ற பெயர்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இவர்களெல்லாம் பார்த்ததற்கு பின்னாலே நாம் மின்தூக்கி வழியாக வெளியே செல்லலாம்.